காணிக்காக்கா சாமி கும்பிட்டாச்சா வேர்க்கடலை போடுறதுக்கு? சூப்பர். வேர்க்கடலை போட ஆரம்பிங்க. ஆயுதத்தோடு கலக்கத்தோடு கிளம்பிட்டாங்க. இப்போது லக்ஷ்மி அக்காவும் போடணும். எங்கே லக்ஷ்மி அக்கா? அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன்? மாடு ஓட்டு கட்டிட்டு வர போயிருக்காங்களா? இல்லை அந்த கருப்பாக இருக்கே வாழை மரத்தில், அது இதுக்கு இறங்கிற போது அதெல்லாம் வெட்ட சொன்னதுக்கா? அருவா எடுக்க போயிருக்காங்க. லக்ஷ்மி அக்காவும் இப்போ வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போது வேர்க்கடலை போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னு எனக்கு புரியல, ஆனால் அவங்களுக்கு புரியுது. ஒரு லைன் பிடிச்சி போட்டுக்கிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு காணிக்கக்கா நடுவில் நின்றுட்டு ரவுண்டாக சுற்றி போட்டாங்க. இல்லை இப்படி தான் போடணும்னு நாங்கள் அக்காவை எங்கள் வழிக்கு கொண்டு வந்திருக்குறோம். கடலை முளைச்சி கடலை எடுக்கிற வரைக்கும் யார் போட்ட கடலை நல்லா வந்திருக்குது அப்படின்னு கேள்விக்குறியாயிரும். காணிக்காக்கா 2 போடுறீங்களா 3 போடுறீங்களான்னு தெரியல. நான் சொன்னோன்னே 2 தான் போடுறாங்களா? ரொம்ப நல்ல பிள்ளை அவங்க. இந்த வேர்க்கடலை எப்போவுமே மானாவாரி பயிராக போடுவாங்க. அப்படி போட்டு விட்டு மழை தூரல்லையே அது சலன்னு வந்துடும். அப்புறம் அதுக்கு 2 களை எடுக்கணுமா காணிக்காக்கா? அது எப்போ எடுப்பீங்க? ஒரு செடி ஒரு ஜான் உயரம் வந்ததுக்கப்புறம், ஜான் உயரத்துக்கு கொஞ்சம் கூட வந்ததுக்கப்புறம் ஒரு மண் அணைப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூ வச்சதுக்கப்புறம் மண் அணைப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பூவில் தான் காய் பிடிக்கும். அந்த பூ வைக்கும்போது மண்ணை எடுத்து செடியோடு அணைச்சி விட்டோம்னா வேர்க்கடலை மண்ணுக்குள்ளே போய் நல்லா பிடிக்கும். அதனால் பூ வச்ச பிறகு கண்டிப்பாக ஒரு மண் அணைக்கணும். நம்ம இப்போ இந்த மண்ணில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, எரு மட்டும் கொட்டிட்டு நம்ம இங்கே தோட்டத்தில் இருந்தக்கூடிய மக்கிய தொழு உரம் இருக்கு இல்லையா, மாட்டு சாணத்தோட எரு இருக்கு இல்லையா, அதை தான் போட்டு நாங்கள் கொத்தி விட்டுருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 களை எடுக்க போகிறோம். 2 களை எடுத்து திரும்பி அதுக்கு கொட்டுறோம். ஏன்னா அக்கா கரூர் மாவட்டத்தில் நிறைய இந்த மாதிரி போட்டிருக்காங்க, விதையெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அக்காவோட கைடன்ஸ் எடுத்துக்கிறோம் இதில். இப்போ நம்ம அக்கா இதுக்கு வேறு என்னக்கா போடுவீங்க? வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜிப்சம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு மினரல். அதை வாங்கி அந்த கடலை வைக்கிற டைமில் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்போ தான் மண் நல்லா வெடிச்சு கொடுக்கும்னு சொல்லிட்டு